Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Maths chapter 6 applications of derivatives miscellaneous exercise question number 5 வந்து பார்க்கிறோம். Find the maximum area of an isosceles triangle inscribed in the ellipse x square by a square plus y square by b square is equal to 1 with its vertex at one end of the major axis. So இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு எலிப்ஸ்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ட்ரையாங்கிளோட வேர்டெக்ஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த எலிப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். மேஜர் ஆக்சிஸ் அட் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் வேர்டெக்ஸ் அதாவது வித் இட்ஸ் வேர்டெக்ஸ் அட் ஒன் எண்ட் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். ஸோ அப்போ வந்து நான் இங்கே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும், a, 0 வரும். அண்ட் இங்கே வந்து மைனஸ் a, 0 அண்ட் இங்கே 0, b அண்ட் 0, மைனஸ் b வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துப்போம். இது வந்து என்னது, எலிப்ஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட். இதை வந்து எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா a cos θ, b sin θ அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் an ellipse. ஸோ இப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், a cos θ and y is equal to b sin θ. அதாவது I am representing x and y in terms of another variable θ. சரியா? ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பார்ட், அதாவது இங்க ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட், இது வந்து என்னது, இது வந்து a. இப்போ வந்து இதை நேம் பண்ணிக்கலாம். இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கேபிட்டல் B அண்ட் இங்க வந்து C அண்ட் இது வந்து Dன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து என்ன வரும், ஸோ ஏரியா ஆஃப் an isosceles triangle will be equal to half into base into height. ஸோ half into இங்க பேஸ் வந்து எது, BC அண்ட் ஹைட் அப்படின்றது இந்த AD. இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா BC அப்படின்றது இந்த ஃபுல் லென்த். இங்க இருந்து, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து என்னது, இது வந்து B sin θ. நம்மளுக்கு என்ன வேணும், அதாவது BD வந்து B sin θ. ஆனா நம்மளுக்கு வேண்டியது BC. அப்போ வந்து இதுவுமே என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எலிப்ஸை வந்து தொடர பாயிண்ட். ஸோ அப்போ இது ஒரு B sin θ. அப்போ ரெண்டுமே சேர்த்த போது நம்மளுக்கு BC வேல்யூ என்ன வரும், 2 times of B sin θ அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த B sin θ அப்படின்றது வந்து நம்மளுக்கு எங்க வரும், ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ அப்போ இந்த பார்ட் வரைக்கும் ஒரு B sin θ அண்ட் இந்த பார்ட் ஒரு B sin θ. அப்போ BC தான் நம்மளுக்கு வேணும். அப்போ எப்படி எழுதலாம், half into 2 times of B sin θ அப்படின்னு வந்து எழுதலாம். ஏன்னா B sin θ plus B sin θ ஆட் பண்றோம், 2B sin θ வந்துடும். into AD வந்து வேணும். இப்போ வந்து நம்மளுக்கு AD வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ இந்த லைன் எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஆரிஜின்ல இருந்து இது வந்து O, ஆரிஜின் O. அடுத்தது என்ன இருக்கு, D வந்து இருக்கு அண்ட் இங்க வந்து A வந்து இருக்கு. ஸோ இந்த ஓல இருந்து A வரைக்கும் வந்து என்னது, A வந்து வந்துடும். இந்த OD வந்து இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம இங்க எழுதியிருக்க அந்த பாராமீட்டர் A cos θ. அப்ப எனக்கு AD மட்டும் தான் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், AD இது எப்படி எழுதலாம், OD பிளஸ் AD எழுதலாமா, இஸ் ஈக்குவல் டு OA. OA வந்து என்னது, A. AD தான் எனக்கு வேணும் பிளஸ் AD. OD வந்து என்னது, A cos θ. ஸோ AD will be equal to A minus A cos θ அப்படின்னு வந்து நான் எழுதலாமா. ஸோ அப்ப ADயோட பிளேஸ்ல A minus A cos θ அப்படின்னு வந்து நான் எழுதுவேன். இப்போ இந்த ஏவை வந்து நான் காமன் எடுத்துறேன், 2 கேன்சல் ஆயிடும்.
1 by வராது. அப்ப வந்து என்ன 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா b sin theta வந்துரும். இங்க வந்து ஏவை மட்டும் காமனா வெளியிட்டோம்னா 1 minus cos thetaன்னு வந்து வரும். இப்ப இதை சேர்த்து எழுதுறேன். ab sin theta into 1 minus cos theta அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த சைன் தீட்டாவை. அப்போ வந்து ஏபி சைன் தீட்டா, அதாவது 1ஓட மல்டிப்ளை பண்ற சைன் தீட்டா வந்துடும் மைனஸ். அப்போ அடுத்தது என்ன இருக்கு, இந்த சைன் தீட்டா இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா அப்படின்னு வந்து எனக்கு வரும். எனக்கு இப்போ வந்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்தா நான் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இங்க வெறும் சைன் தீட்டா தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, 2 sin theta cos theta வந்துடுது. ஸோ ஏபி sin theta மைனஸ் sin 2 theta பை 2. ஏன், since 2 sin theta into cos theta is equal to sin 2 theta. ஸோ இதனால வந்து நான் இதை எப்படி எழுதியிருக்கேன், அந்த 2 டிவைடட் பை 2 வந்து அப்படியே டினாமினேட்டர்ல இருக்கு, அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ ஏ. இப்போ வந்து நம்ம ஏ டேஷ் ஆஃப் தீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு வேல்யூ, ஏபி சைன் தீட்டா மைனஸ் சைன் 2 தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். ஏ தீட்டா வந்து என்னது, ஸோ ஏபி சைன் தீட்டா மைனஸ் சைன் 2 தீட்டா பை 2 வந்து இருக்கு. ஸோ ஏ டேஷ் ஆஃப் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ ஏபி வந்துடும், தென் இது வந்து பிராக்கெட்ல. ஸோ சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காஸ் தீட்டா வந்துடும் மைனஸ் சைன் 2 தீட்டாவை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது காஸ் 2 தீட்டா வந்து எனக்கு வரும். தீட்டா இருக்கிற இடத்துல 2 தீட்டா இருக்கு. ஸோ திருப்பியுமே வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இன்டூ 2 வந்துடும், இந்த டிவைடட் பை 2 அப்படியே இருக்கு. ஸோ 2வும் 2வும் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ஏபி காஸ் தீட்டா மைனஸ் cos 2 theta. This is a dash of theta வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இதை வந்து ஈக்குவல் டு 0 பண்றோம். ஸோ a dash of theta is equal to 0. ஸோ ab cos theta minus cos 2 theta is equal to 0. ab இங்க வரும்போது 0 ஆயிடும். and cos theta is equal to cos 2 theta. இப்போ இந்த இப்போ காஸ் வந்து நம்ம வந்து கேன்சல் ஆகுதுன்னு அதை எடுத்துக்க மாட்டோம், ஆனா அதான் மீனிங். ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2 தீட்டான்னு வந்துடும். ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ தீட்டா ஈக்குவல் டு 2 தீட்டா அப்படின்னு வச்சோம்னா அது வந்து நம்மளுக்கு தப்பான ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து சால்வ் பண்ண கூடாது. ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம சால்வ் பண்றது பார்த்தோம்னா, காஸ் தீட்டா அப்படியே வந்து இருக்கட்டும், அண்ட் காஸ் 2 தீட்டாக்கு பதிலாக 2 பை மைனஸ் 2 தீட்டா அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஏன் நான் அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட், ஆல் சில்வர் டீ கப்ஸ். அதாவது இங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், இங்க வந்து சைன் மட்டும் பாசிட்டிவா இருக்கும், சைன் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் சைன். அதே மாதிரி இங்க வந்து tan 1 by tan, இங்க வந்து சைனு 1 by சைன். அதே மாதிரி இங்க காசு 1 by காசு மட்டும் வந்து பாசிட்டிவா இருக்கும். இது வந்து 0 90 டிகிரி, இது 180 டிகிரி, இங்க 270, அப்புறமா வந்து இது 360 டிகிரி, அதாவது வந்து இது 2 பை. ஸோ இப்போ 180க்கும் 2 பை அதாவது 360 டிகிரிக்கும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. என்ன சேஞ்ச் பண்ண தேவையில்ல, நம்ம 11th வந்து இதை படிச்சிருப்போம். இந்த காஸ் 360 மைனஸ் இப்போ 2 தீட்டா இருக்கு அப்படின்னா இங்க காஸ் வேல்யூ காசாவே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. இதே வந்து 90 எடுத்தோம் அப்படின்னா 270 எடுத்தோம்னா காசு இருந்தா சைனா மாத்தணும், சைன் இருந்தா காசா வந்து மாறும். ஸோ அதனால நான் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுக்காக நான் வந்து 360 வந்து எடுத்திருக்கேன், மைனஸ் 2 தீட்டா வந்து எடுத்திருக்கேன். ஏன் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 பை மைனஸ் 2 தீட்டா அப்படின்னு எடுத்திருக்கேன்னா, திஸ் லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட் வேர் காஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ காஸ் பாசிட்டிவா இருக்கும், அதனால வந்து நான் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ காஸ் ஆஃப் 2 பை மைனஸ் 2 தீட்டா, அப்போ வந்து நம்மளுக்கு இங்க என்ன வரும்,
காஸ் 2 தீட்டாவே வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த காஸ் 2 தீட்டாக்கு பதிலாக 2π மைனஸ் 2 தீட்டா அப்படின்னு வந்து நான் எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். இதனால எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்லை. இப்போ நான் இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? காஸ் 2 தீட்டாவே திருப்பியும் கிடைச்சிரும். ஸோ அதனால நான் இந்த காஸ் 2 தீட்டாவை இந்த மாதிரியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ காசும் போயிடும். தீட்டா ஈக்குவல் டு 2π மைனஸ் 2 தீட்டான்னு வரும். இந்த 2 தீட்டாவை இந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா 3 தீட்டா ஈக்குவல் டு 2π அப்படின்னு வரும். தீட்டா ஈக்குவல் டு 2π பை 3ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணணும்? ஏ டேஷ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன இருக்கோ அதை எடுத்துப்போம். அதை வச்சுதான் ஏ டபுள் டேஷ் வந்து கண்டுபிடிப்போம். என்ன இருக்கு? ஏ டேஷ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் 2 தீட்டா வந்து இருக்கு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஏபி அப்படியே வந்துடும். காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் தீட்டா வரும். இங்க மைனஸ் இருக்கு. காஸ் 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்போ வந்து மைனஸ் சைன் 2 தீட்டா இன்டூ 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ ஏபி மைனஸ் சைன் தீட்டா பிளஸ் 2 சைன் 2 தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்? ஏபி 2 சைன் 2 தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ இங்க மேக்சிமம் ஏரியா அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைண்ட் த மேக்சிமம் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மேக்சிமமா இருக்கணும் அப்படின்னா தென் இட் ஷுட் பி லெஸ் தேன் 0. அதாவது நம்மளுக்கு வந்து நெகட்டிவா வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ தீட்டாவோட பிளேஸ்ல நம்ம இந்த 2π/3 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சச் அ வே தட் நம்மளுக்கு இட் லெஸ் தேன் 0 வேல்யூ கிடைக்குதா அப்படின்றத we will check. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸோ தீட்டா வந்து என்னது? 2π/3 2 இன்டூ 180/3 வரும். 3 1 டைம், இது 3 6, இது வந்து 60 டைம்ஸ் வரும். ஸோ வந்து 120. ஸோ இப்போ வந்து 120 டிகிரி வந்து டேபிள்ல இல்லை, டேபிள் வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றோம். என்ன பண்றோம்? சைன் 120 டிகிரி அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் 180 மைனஸ் 60 டிகிரி அப்படின்னு வந்து எழுதலாம். அகெயின் இதுவுமே வந்து 180 மைனஸ் 60 டிகிரி அப்படின்னும் போத நம்மளுக்கு வந்து என்ன வருது? செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். சைன் வந்து பாசிட்டிவ் அண்ட் 180 யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லை. சைன்னா சைனே தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ சைன் 60 டிகிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், விச் இஸ் √3/2. இப்போ அடுத்தது, இப்போ இங்க அடுத்தது என்ன இருக்கு? சைன் 2 தீட்டா வந்து இருக்கு. அப்பனா இது அப்படியே ட்வைஸ் என்ன வரும்? 120 இன்டூ 2 240. அப்போ சைன் 240 டிகிரி. இதை எப்படி எழுதலாம்? சைன் 180 பிளஸ் 60 டிகிரி அப்படின்னு வந்து எழுதலாம். இது வந்து என்ன வருது? 180 பிளஸ் 60 டிகிரி அப்படின்னா இட் கம்ஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து என்னது? சைன் வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ மைனஸ் சைன் 60 டிகிரி, அதாவது மைனஸ் √3/2 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம அப்படியே வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணும் போது ஏ டபுள் டேஷ் ஆஃப் இங்க வந்து என்ன பண்றோம்? நம்ம 2π/3ல வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ வந்து ஏபி இன்டூ 2 இன்டூ எனக்கு இங்க கிடைச்சிருக்குல அந்த வேல்யூ போட்டுக்கிறேன். சைன் 2 தீட்டாக்கு பதிலா சைன் 2 தீட்டானா இதுதான் சைன் 2 தீட்டா. இது வந்து சைன் தீட்டாக்கு நான் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது. தீட்டாவை வந்து 2 இன்டூ 60 பை இங்க அதான் சாரி 2 இன்டூ 180/3 பண்ணியிருக்கேன். அது சால்வ் பண்ணும் போது 120 டிகிரி வருது. அப்போ தீட்டா வந்து 120 டிகிரி. டேபிள் வேல்யூ இல்லாததுனால நான் இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். எனக்கு √3 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 2 இன்டூ இப்போ சைன் 2 தீட்டா பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? மைனஸ் √3/2ன்னு வந்து எழுதலாம். மைனஸ் சைன் தீட்டாக்கு பதிலாக வெறுமையா √3/2ன்னு வந்து எழுதலாம். 2ம் 2ம் வந்து கேன்சல் ஆயிடும். அண்ட் ஸோ ஏபி மைனஸ்
√3 minus √3/2 அப்படின்னு வருது. நெகட்டிவா வந்து வருது. மைனஸை நான் வெளில எடுத்துட்டனாலும் மைனஸ் ஏபி இன்டூ √3 பிளஸ் √3/2 அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த ஹோல் திங் பாசிட்டிவா இருந்தாலும் இங்க மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் எனக்கு நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ அப்பனா வந்து என்ன அர்த்தம்? ஏ டபுள் டேஷ் ஆஃப் 0 சாரி theta is less than 0. அதாவது this value is less than 0. அப்போ வந்து என்ன அர்த்தம்? ஏரியா வந்து is maximum. So therefore area is maximum. இப்போ வந்து அவங்க find the maximum area அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து என்னது? ஏபி இன்டூ சைன் தீட்டா மைனஸ் சைன் 2θ/2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஏபி பை சைன் தீட்டா வந்து என்ன வரும்? சைன் இங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். சைன் 120 டிகிரி மைனஸ் இங்க வந்து சைன் இது வந்து 240/2 வந்து நம்மளுக்கு இருக்கும். அதாவது இது நீங்க பைலையும் எழுதிக்கலாம், இல்லாட்டினா வந்து டிகிரிலையும் வந்து எழுதிக்கலாம். நான் வேணா பைலே எழுதிடுறேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பைல தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஏபி பை சைன் 2π/3 மைனஸ் சைன் 2 into 2π/3/2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி ஏபி இன்டூ சைன் 2π/3 மைனஸ் சைன் 4π/3/2. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? சைன் 2π/3 தான் வந்து என்னது? சைன் 120 டிகிரி. அதை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னென்ன? √3/2ன்னு. ஸோ அது அப்படியே வந்து வந்துடும். அதே மாதிரி மைனஸ் இது வந்து என்னது? √3 மைனஸ் √3/2. ஸோ அப்போ மைனஸ் √3/2னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். √3/2/2 வந்து இருக்கும். ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஸோ ஏபி பை √3/2 பிளஸ் √3/4ன்னு வந்து வந்துடும். ஸோ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்றோம். ஸோ எல்சிஎம் எடுத்தா 4 வந்துடும். அண்ட் இங்க 2√3 பிளஸ் √3/4ன்னு வந்து இருக்கும். ஸோ ஏபி இங்க வந்து 3√3/4ன்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 3√3/4 AB. So this is the maximum area value. Square units. Units வந்து முக்கியம். ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு 5th question. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th question வந்து பார்ப்போம். 6th question, a tank with a rectangular base and rectangular sides open at the top is to be constructed so that its depth is 2 meter அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதான் வந்து டெப்த், இது வந்து 2 மீட்டர். இது வந்து டாப் வந்து ஓப்பனா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போர்ஷன் if building of tank cost rupees 70 per square meter for the base. ஸோ இந்த பேஸ் பார்ட் வந்து இருக்குல்ல, அதை வந்து பில்ட் பண்றதுக்கு காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 70 rupees per square meter வந்து ஆகுது. அதே மாதிரி 45 rupees per square meter for the sides. ஸோ சைட்ஸ், இந்த சைட்ஸை வந்து சைட்ஸ் இந்த 4 சைடு, அதாவது இந்த சைடு இது வந்து ஃப்ரண்ட், அதே இது இந்த இடத்துல பேக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பில்ட் பண்றதுக்கு 45 rupees per square meter வந்து காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டேங்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ டேங்கோட காஸ்ட் வந்து மொத்தமா எவ்வளவு ஆகுது அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டெப்த் ஆஃப் த டேங்க் தான் வந்து என்னது? ஹைட். ஸோ ஹைட் வந்து என்னது? 2 மீட்டர். ஸோ டெப்த் ஆஃப் த டேங்க் is equal to h is equal to 2 meter. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? வால்யூம் இஸ் 8 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த டேங்க் இது வந்து என்னது? வி. இது வந்து 8 மீட்டர் கியூப். இப்போ லென்த் வந்து நான் எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறேன்.
ஸோ இதுதான் வந்து லென்த் பார்ட். ஸோ எல் அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பிரெத், அதாவது இந்த பார்ட். இது வந்து ஒய் இன்னும் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் length of tank L is equal to x meter. Let breadth of tank B is equal to y meter. So volume of the tank வந்து என்னது? Volume of the tank is equal to, இது வந்து this is of the form cuboid. So இது வந்து cuboid formல வந்து இருக்கு. So அப்பனா length into breadth into height. And 8 is equal to length வந்து என்னது? It is x and breadth வந்து y, height வந்து 2. So அப்போ 2xy is equal to 8. இந்த 2 இந்த பக்கம் வரும். So அப்போ xy is equal to 8 by 2 ஆயிடும். And xy is equal to 4. So y is equal to 4 by x வந்து வரும். இது equation number 1 எடுத்துக்கிறேன். So for building the base of the tank, building base of the tank வந்து எவ்வளோ? It is 70 rupees, 70 per square meter. Rupees 70 per square meter அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் பேஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ பேஸ் அப்படின்றது வந்து எது? இந்த பார்ட். இதான் வந்து பேஸ் பார்ட். அதாவது இது வந்து என்னது? இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஸோ லென்த் இன்டூ பிரெத், அதாவது எக்ஸ் இன்டூ ஒய், எக்ஸ் ஒய். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து எவ்வளோ? 70 rupees. அப்போ வந்து எப்படி எழுதுவோம் நம்ம? ஸோ காஸ்ட் ஆஃப் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 70 இன்டூ எக்ஸ் ஒய். ஸோ 70 xy. இது வந்து ஏரியா. அண்ட் ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து 70 rupees. அப்போ xy ஸ்கொயர் மீட்டர் வந்து எவ்வளோ? இன்டூ 70 பண்ணணும். xy இன்டூ 70, 70 xy வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சைட்ஸுக்கு வந்து ஃபார் பில்டிங் த சைட்ஸ் ஆஃப் த டேங்க் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஃபார் பில்டிங் sides of the tank வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க? 45 rupees per square meter. and area of side வந்து வேணும். ஸோ ஏரியா ஆஃப் சைடு அப்படின்றது இப்போ இங்க டயக்ராம்ல பார்த்தோம்னா எது வந்து ஏரியா ஆஃப் த சைடு? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஏரியா ஆஃப் த சைடு. நான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு. இது வந்து என்னது? இது வந்து ஏரியா ஆஃப் த சைடு. அதே மாதிரி தான் இது வந்து பேக், இது ஃப்ரண்ட், இது பேக். அதே மாதிரி இந்த சைட்ஸ் இது எல்லாமே வந்து சைடு. நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. அதுல வந்து டாப்பை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா இந்த சைட்ஸ், இந்த சைடு, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் இது வந்து பேக் அண்ட் இந்த சைட்ஸ், இந்த பார்ட் வந்து பாக்குறோம். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர், அதே மாதிரி இதுவுமே வந்து ப்ளூல தான் ஷேட், இதுவும் சைடு தான். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ரெண்டு, இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட். அதே மாதிரி இந்த பார்ட் இதையும் ஷேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடு பார்ட் வந்துடும், அப்புறம் இந்த சைடு பார்ட். அப்போ இது ஏரியா ஆஃப் த சைடு வந்து நம்மளுக்கு என்ன வரும்? இந்த சைடு வந்து இது என்னது? எக்ஸ். அண்ட் இப்போ இதுதான் வந்து, இப்போ இதை எடுத்துக்கோங்க. அதாவது நான் இந்த தனியா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடோடது. இது என்னது? திஸ் இஸ் எக்ஸ். அண்ட் இது இந்த மேல பார்ட் வந்து என்னது? திஸ் இஸ் ஹைட் 2. அப்போ இது ஃப்ரண்ட் பார்ட், இதே மாதிரி பேக் பார்ட்டும் இருக்கு. அப்போனா 2x இன்டூ 2 வந்து பண்ணுவோம். அப்போ 4x வந்து வந்துடும். ஃப்ரண்ட் சைடு வந்து 4x. அடுத்தது வந்து இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், சாரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து ரெண்டுமே சேர்த்து 4x வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இது அடுத்தது வந்து ஏரியா ஆஃப் த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. ரைட் சைடு எடுத்தோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ இப்போ அதே மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இது வந்து என்னது, திஸ் இஸ் பிரெத், அதாவது y ஹைட். அப்பனா இங்க இது வந்து h வந்து என்னது, y இன்டூ h. அப்போ y இன்டூ 2, ரெண்டு லெஃப்ட் இருக்கு ரைட் இருக்கு ரெண்டுமே. ஸோ இங்க ஒரு 2y, இங்க ஒரு 2y, அப்ப என்ன வரும், 4y வந்து. ஸோ 4y வந்து வந்துருச்சா. இப்போ இது வந்து தனித்தனியா நம்ம எழுதியிருக்கோம். அப்போ ஏரியா ஆஃப் த சைட்ஸ் வந்து என்ன வரும், ஏரியா ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x பிளஸ் 4y. ஸோ அப்போ இது வந்து 4 காமனா எடுத்துடுறோம். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து வந்துடும். இப்போ எவ்வளவு சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு சைடு. அப்போ திஸ் இஸ் ஏரியா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 45 rupees per square meter. ஸோ காஸ்ட் ஆஃப் மேக்கிங் சைட்ஸ் வந்து எவ்வளோ, 45 இன்டூ 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ அப்போனா 45 இன்டூ 4 வந்து 180 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு வந்து வரும். ஸோ லெட் சி, நான் சீன்னு எடுத்துக்கிறேன், பி த காஸ்ட் ஆஃப் த டேங்க். டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டேங்க் வந்து சீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ சி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் பேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பிளஸ் காஸ்ட் ஆஃப் த சைட்ஸ், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, பேஸ் வந்து 70xy பிளஸ் 180 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 70 இன்டூ எக்ஸ், ஒய்க்கு பதிலாக வந்து நம்ம என்ன எழுதலாம், இன்டூ 4 by x பிளஸ் 180 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 by x வந்து எழுதிக்கலாம். எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, 70 இன்டூ 4 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 280 பிளஸ் 180 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 by x. C of x is equal to 280 plus 180 into x plus 4 into x power minus 1. இப்போ வந்து நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். c dash of x is equal to, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும், plus 180, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus 4, இதை வந்து x to the power n. ஸோ அப்போ n into x to the power n minus 1. ஸோ அப்போ minus 1 into x to the power minus 2 வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்போ 180 இன்டூ 1, இங்க 1 வந்துருச்சா. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 4 எக்ஸ் டு த பவர் மைனஸ் 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் 180 இன்டூ 1 மைனஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், திஸ் இஸ் சி டேஷ் ஆஃப் எக்ஸ். சி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0க்கு வந்து ஈக்குவேட் பண்ணும். ஈக்குவேட் பண்ணோம்னா ஸோ 180 into 1 minus 4 by x square equal to 0. ஸோ 180 இந்த பக்கம் வந்தால் 0 ஆயிடும். ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து நான் எடுக்கிறேன். அப்போ வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 வந்து வரும். ஸோ அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 0, எக்ஸ் ஸ்கொயர் equal to 4, x is equal to plus or minus square root of 4, which is plus or minus square root of 2. இது வந்து x அப்படின்றது வந்து என்னது, லென்த். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துப்போம். ஸோ x is equal to 2 மட்டும் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட் c டபுள் டேஷ் ஆஃப் x வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ c டபுள் டேஷ் ஆஃப் x is equal to, c dash of x ஃபர்ஸ்ட் என்னது, அதாவது 0க்கு ஈக்குவேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ c dash of x is equal to 180 into 1 minus 4 by x square வந்து இருக்கு. ஸோ திருப்பி அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். 180 0 வந்துடும் அண்ட் மைனஸ் 4 இங்க வந்து இன்டூ இது x to the power minus 2. ஸோ அப்போனா minus 2 into x to the power minus 3 வந்து வந்துடும். ஸோ 180 இங்க வந்து மைனஸ் இன்டூ மைனஸ்
ப்ளஸ் ஆகிடும். 4 into 2 8 into x to the power -3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 180 into 8 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 1440 into x to the power -3 வந்து வரும், which is 1440 by x cube வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேல்யூ புட் x is equal to 2. c double dash of 2 வந்து நான் போடுறேன். ஸோ 1440 by 2 cube, which is அப்போ வந்து நம்மளுக்கு 1440 by 8 வரும். ஸோ which is greater than 0 வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது, என்னென்னா கண்டுபிடிக்க வேண்டாம், பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஸோ greater than 0. ஸோ அப்போ greater than 0 அப்படின்னா therefore c is minimum at x is equal to 2 வந்து வந்துடும். இப்போ அவங்க கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஸோ சி ஆஃப் எக்ஸுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது இதான் வந்து சி ஆஃப் எக்ஸ் வேல்யூ. அண்ட் இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு லீஸ்ட் வேல்யூ ஆஃப் த டேங்க் வந்து கிடைச்சிடும். ஸோ லீஸ்ட் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சி ஆஃப் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 280 plus 180 into x plus 4 into x power -1. ஸோ சி ஆஃப் 2 போட்டோம்னா 280 plus 180 into 2 plus 4 into 2 power -1 வந்து வரும். ஸோ இட்ஸ் இஸ் 280 plus 180 2 plus 4 by 2. ஸோ 280 plus 180 into 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே 280 அப்படியே எழுதிடலாம். 180 into 4 வந்து 720. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து 1000 வந்து கிடைக்கும். ஸோ லீஸ்ட் காஸ்ட் வந்து எவ்வளோ, 1000 rupees. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ அவ்வளோதான் வந்து 6th கொஸ்டின். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.